என் பெயர் வர்ஷா. நான் ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. சின்ன தோல்வி கூட என் லைஃப்பில் நான் சந்தித்ததே கிடையாது. நான் ஏழையா அப்படின்னா இல்லை, நான் பணக்காரியா அப்படின்னா இல்லை. நான் எந்த ஒரு கஷ்டத்துக்கும் ஆளாகாத ஒரு பொண்ணு. எங்கள் அப்பா என்னைய அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு கஷ்டமும் என் பொண்ணுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்பட்டாங்க. நான் படித்தது விவேகானந்த வித்யாலயா. கிட்டத்தட்ட எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் அங்கே படிச்சிருக்கிறேன். அங்கே இருக்கிற ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு எறும்புக்கும் கூட நான் யாருன்னு தெரியும். அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்னைய வழி நடத்தியிருக்கிறாரு. நீ எங்கே இருந்தாலும் சரி, அங்கே உன்னை பற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறத எங்கள் அப்பா எனக்கு வலியுறுத்திக்கிட்டே இருப்பார். காலேஜ் போனேன். காலேஜ் ஃபாட்டிமா காலேஜில் படித்தேன், மதுரையில். அதற்கப்புறம் இதுதான் உன்னுடைய வழி, இதில் தான் நீ பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய இதுதான் உனக்கான சரியான பாதையாக இருக்கும் வர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கட்டமைச்சு என்னைய வழி நடத்தி கூட்டிகிட்டு போனது எங்கள் அப்பா தான். என்னுடைய இவ்வளோ பெரிய சாதனைக்கும் ஒரே ஆள் காரணம்னு காட்டணும்னா அது எங்கள் அப்பா தான் சொல்லணும். இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல வேணும்னா எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு. இன்னும் ரொம்ப பெரிய 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 வாழ்க்கையில் நாங்கள் நன்றி கடன் திருப்பி செலுத்தவே முடியாத லெவலுக்கு ஒரு 2 உறவு இருக்குது. அது என்னுடைய அண்ணன் திரு விக்னேஸ்வரன் சார் பதிவாளராக இருக்கிறாங்க, மன்னிச்சிருங்க, சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க டிராஃபிக்கில். அதன் பிறகு அவங்களுடைய மனைவி, அவங்க எனக்கு இன்னொரு அம்மா தான். என்னைய அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. மனைவி பெயர் திருமதி சௌமியா. அவங்க 2 பேரும் தான் என்னைய காலேஜுக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்காகவே நான் படிக்கணும். நான் இது எனக்கு 2வது அட்டெம்ப்ட் தான். வெறும் 2 தோல்வி கூட என்னால் தாங்கிக்கிற முடியல. அப்பா என்னால் முடியலப்பா, என்னை வேறு துறைக்கு அனுப்புங்க, நான் வேறு துறையில் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். நீ சாதிக்காட்டி வேறு யாரால் சாதிக்க முடியும் வர்ஷான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த வார்த்தை நம்ம அப்பா இவ்வளோ தூரம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை பொய்யாக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்வேகத்திலேயே நான் படித்தேன். இந்த இடத்துல அவரை நான் பெருமைப்படுத்துகிறேன்னு நான் நினைக்கிறேன். என் வெற்றியை என் தெருவே கொண்டாடிச்சு. அதுவே எங்கள் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் கதை ஒரு பெரிய சோக கதையாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசிய கதைகள் எல்லாம் கேட்கும்போது நான் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். நம்ம லைஃப் எவ்வளோ நல்ல லைஃபாக அமைஞ்சிருக்கு, நம்மளை சுற்றி எவ்வளோ அற்புதமான மனிதர்களாக அமைஞ்சிருக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட கடவுள் கொடுக்காம வளர்த்துருக்கிறாரே அப்படின்னு எனக்கு முன்னாடி வந்துட்டு போனவங்களோட கதையெல்லாம் கேட்கும்போது கடவுளுக்கு தான் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். இந்த குரூப் 4ல் பாஸ் ஆகினதுமே நான் காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளவு மிக கடினமான தேர்வுன்னு. இதில் சாதிச்சு இங்கே உள்ளே வந்திருக்கிறது உண்மையுமே எல்லாரையுமே நான் ரொம்ப நன்றி பாராட்டுகிறேன். எனக்கும் என்னைய நானே நான் செல்ஃபாக பாராட்ட வேண்டியது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நிறைய பேரை நினைவுக்கு வர நினைக்கிறேன். சுரேஷ் அகாடமியை பொறுத்தவரை எனக்கு உள்ளே நான் அதுக்கு முன்னாடி வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன். ஆனால் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு, இல்லை மாமா, நம்ம பாப்பாவுக்கு சுரேஷ் அகாடமி தான் பெஸ்ட்டு, அங்கே வாங்க, கூட்டிகிட்டு வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் ராஜேஷ் சாரை மீட் பண்ணேன். பார்த்த உடனே என்ன நினச்சாங்கன்னு தெரியல, கண்டிப்பாக அடிச்சிடும் பாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அங்கே நின்றுச்சு என் மனசில் ஒரு ஆணி. அதாவது யாருமே தெரியல, ஆனாலும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அந்த நம்பிக்கையை நம்ம உண்மையாக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எம் வினோதினின்னு ஒரு அக்கா குரூப் 2 மெயின்ஸ்க்கு நான் உள்ளே என்ட்ரானேன். அப்போ அவங்க மென்டாராக இருந்தாங்க. அவங்களுடைய கைடன்ஸ் எனக்கு உறுதுணையாக இருந்துச்சுன்னு நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். மேலும் இந்த இடத்துல டெஸ்ட்டு மட்டும்தான் எனக்கு ரொம்ப பெரிய கை கொடுத்த ஒரு விஷயம். அதனால் டெஸ்ட்டை கண்டிப்பாக தவறக்கூடாது. எங்கள் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை, டெஸ்ட்டை தவற விடவே கூடாது வர்ஷா. நீ என்னதான் காய்ச்சல்லையே இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாலும் சரி, கொஸ்டினை வாங்கிட்டு டெஸ்ட்டு போட்டுரு. அந்த டெஸ்ட்டு தான் உன்னை ஒவ்வொரு கொஸ்டினையும், உனக்கு தெரியாத ஒரு கொஸ்டினை கூட அந்த டெஸ்ட்டு தான் உன்னை நீ போட்ட டெஸ்ட்டு தான் அந்த ஆன்சரை கரெக்டாக ஆக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னை வழி நடத்தியவர் அவர் நான் உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் சொல்லி என்னை என்ட்ராக்கினார்.
தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. தெய்வம் வந்து சரி ஓகே உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்போம் அப்படின்னு நினச்சாலும் நீ போடுற அந்த எஃபர்ட் இருக்குது பார்த்தியா, அதை பார்த்து அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற உன்னைய செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு அனுப்புவார் வர்ஷாங்கிற வார்த்தையை என்கிட்ட சொல்லி உள்ளே அனுப்புனாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி விடைபெறேன். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம லட்சியம் ஒன்று தான், அந்த லட்சியம் அடையிற வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். நம்ம கண்டிப்பாக அதை அடைவோங்கிற நம்பிக்கை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். பாதை கடினமாகத்தான் இருக்கும், பாதை எப்போவுமே கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அடையிற இலக்கு கொடுக்குற சந்தோஷம் அது அந்த கடினத்தை விட பெருசாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அதனால் எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள், முயற்சியை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். தொடர் முயற்சியும் தொடர்ந்த பயிற்சியும் நமக்கு வந்து நிச்சயமாக சாதனையை தரும். ஒரு வாட்டி ராஜேஷ் சார் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டேன். அதாவது நம்ம மெட்டீரியலை தாண்டி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு படிக்கிற கண்டென்ட்டே இருக்காத மாதிரி இருக்கணும் நம்ம மெட்டீரியலு, அப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யதார்த்தமாக வேறு யாருக்கிட்டையோ ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போம்போது எனக்கு வந்து அப்பேற்பட்ட மெட்டீரியல் நம்ம கையில் இருக்குது, நம்ம வேறு புக்கை பார்க்கவே வேண்டிய அவசியம் இல்லை, அப்பேற்பட்ட மெட்டீரியல் இருக்குது, இதை படித்தாலே போதும்டா அப்படின்னு சொல்லிங்கிற மன உறுதி வந்துச்சு எனக்கு. ஸோ உண்மையை சொல்கிறேன், A3 புக்கை தாண்டி நான் எதையுமே படிக்கலை, இங்கே கொடுத்துருக்கிற டெஸ்ட் பேட்சை தாண்டி நான் எதையுமே போடலை. இதுவே ஒரு பெரிய சாதனை. எப்படி சொல்கிறது, எங்கள் குடும்பத்திலேருந்து 3 பேர் போயிருக்கிறாங்க அரசாங்க வேலைக்கு. 3 பேரும் சுரேஷ் அகாடமியோட மாணவர்கள் தான். இந்த இடத்துல நான் அதை பெருமையாக சொல்லிக்கிறேன். என்னுடைய அண்ணன் திரு விக்னேஸ்வரன் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அவங்க தான் எங்கள் குடும்பத்திலேருந்து முதல்ல சுரேஷ் அகாடமியோட ப்ராடக்டாக வெளியில் வந்தது. அதன் பிறகு ராமேஸ்வரத்தில் திருமதி விசித்ரா அவங்க வந்து ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில். அவங்களும் சுரேஷ் அகாடமியோட மாணவி தான். இப்படி தொடர்ந்து சுரேஷ் அகாடமி எங்கள் குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய நன்றி செஞ்சுக்கிட்டு வருது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய குழந்தைகளை இந்த நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து நம்பிக்கை வச்சு படிக்க வைக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து படிக்க வைங்க. பெண்களுடைய கல்வி வந்து அவங்களுடைய தலைமுறையே மாற்றும் அப்படிங்கிற வார்த்தையை எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அப்பா நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்கேப்பா, நீங்கள் நினச்சா கார் வாங்கி கொடுக்கலாம், நீங்கள் நினச்சா எனக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், நீங்கள் நினச்சா எனக்கு எல்லாமே பண்ணிடலாமே, ஏன் என்னைய படிக்க சொல்லி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்லாம் அந்த 2வது தோல்வியப்போ நான் கேட்டுட்டேன். அப்போ வந்து வருஷா அப்படி கிடையாது, நான் வந்து பெரிய சொத்துக்காரன் கிடையாது, ரொம்ப பணக்காரன் கிடையாது, நீ நினச்சதெல்லாம் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும், ஆனால் நீ பேராசையெல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைவேற்ற முடியாது. ஆனால் உன்னைய படிக்க வச்சுட்டேன்னு வச்சுக்கவேன், என் மகன் அங்கே நின்று சாதிக்குங்கிற ஒரு நம்பிக்கை நான் போனதுக்கப்புறமும் எனக்கு இருக்கும். அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுக்கணும்னா நான் உன்னை படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவு எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டாரு. என் தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அதாவது என் தங்கச்சின்னா என்னுடைய உடன் பிறந்த தங்கச்சி மட்டுமல்ல, என் உயிர். அவங்களுக்காக தான் நான் படிக்க வந்ததே. எப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மைண்டுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அக்கா மாதிரி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் என் தங்கச்சிக்கு வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. இந்த விஷயம் வந்து என் தங்கச்சிக்கு மட்டும் இல்லை, என் கூட படித்த ஜூனியர் குழந்தைங்களுக்கும் சரி, என் கூட படித்த சீனியர் அக்காமார்களுக்கும் சரி நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறேன்னு நம்புகிறேன். என் தெருவில் உள்ள நிறையா குழந்தைங்க அக்கா எப்படிக்கா படிக்கணும், எப்படிக்கா படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கேட்கும்போது ஆஹா நம்ம சாதிச்சிட்டோண்டா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அப்போ தான் வந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். பெற்றோரை மேடைக்கு சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.